ஜஸ்ட் 2 நாள்ல நேபாள அரசையே புரட்டி எடுத்திருக்காங்க நேபாள இளைஞர்கள். அப்படி நேபாளத்துல நடந்த இளைஞர் போராட்டத்துல நேபாள பிரதமரும், அமைச்சர்களும் ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. அப்படி அரசுக்கு எதிரா இவ்வளவு பெரிய போராட்டம் வெடிக்கிற அளவுக்கு நாட்டுல இருக்க இளைஞர்களுக்கு அப்படி என்ன கோவம்? அப்படி நேபாளத்துல என்னத்தான் நடக்குது? அதைத்தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நேபாள் 2008க்கு பிறகு தான் ஜனநாயக பாதைக்கு திரும்புச்சு. அது வரைக்கும் அங்க மன்னராட்சி தான் இருந்துச்சு. ஆனா ஜனநாயக ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய அரசியல் குழப்பங்கள் நாட்டுல உருவாக ஆரம்பிச்சது. கடந்த 18 வருடத்துல மொத்தம் 14 தடவை ஆட்சி மாற்றம் இடம்பெற்றிருக்கு. இப்போ இந்த நாட்டோட பிரதமரா இருக்கிற KP சர்மா ஓலி ஏற்கனவே 3 தடவை பிரதமரா இருந்தவர். இவர் மேல தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டு இருந்ததா சொல்லப்படுது. அதோட சீனாவோட இவருக்கு இருந்த உறவும் கடும் விமர்சனத்துக்கு உள்ளானுச்சு. இந்த சூழ்நிலையில தான் நேபாள சமூக வலைத்தளங்கள்ல நெப்போ கிட்ஸ்னு சொல்லி ஒரு குரூப் ஃபார்ம் ஆக தொடங்குச்சு. இந்த குரூப் நேபாள அரசியல் தலைவர்களோட பிள்ளைகள் வெளிநாட்டுகள்ல எப்படியெல்லாம் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்றத சோசியல் மீடியாஸ்ல அம்பலப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இது நேபாளத்துல ஏற்கனவே வேலை இல்லாம அதோட பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய பேசும் பொருளாகவும் அதோட கடும் கோபத்தையும் உண்டு பண்ணுச்சு. இந்த இயக்கம் தொடர்ந்து ஆட்சியாளரோட அதிகார துஷ்பிரயோகங்களையும் ஊழல் மோசடிகளையும் வெளிச்சம் போட்டு காட்ட தொடங்கினாங்க. இது ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்த நிலையில சமூக வலைத்தளங்கள்ல மக்களோட கருத்து சுதந்திரத்துக்கு தடை போட முடிவு பண்ணுச்சு நேபாள அரசு. இதோட தொடக்கமா பேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் உட்பட மொத்தம் 26 சமூக வலைத்தளங்களை பேன் பண்ணுச்சு நேபாள் கவர்மெண்ட். சோசியல் மீடியாஸ் பேன் பண்ணது இளைஞர்களோட கோபத்தை இன்னும் அதிகமாக்குச்சு. இதனால இளைஞர்கள் லட்சக்கணக்கில் ஒன்று திரண்டு போராட்டத்துல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. பல சமூக ஆர்வலர்களும் இந்த போராட்டத்துக்கு சப்போர்ட்டா வந்து நின்னாங்க. வேலை இல்லாத பிரச்சனை மற்றும் சமூக ஏற்றத்தாழ்வுகளால பாதிக்கப்பட்ட ஜென் சீனு அழைக்கப்படும், அதாவது 1997ஆம் ஆண்டுக்கு பிறந்த இளைஞர் யுவதிகள் அரசுக்கு எதிராக போராட்டத்துல குதிக்க ஆரம்பிச்சாங்க. நாடு முழுக்க இந்த போராட்டம் தீவிரம் அடைய தொடங்கி வன்முறையா மாற தொடங்கி இருக்கு. மக்கள் போராட்டம் உச்சம் அடைய தொடங்கின நிலையில நேபாள பிரதமர் KP சர்மா ஓலி அவர்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. அதோட பல அரசியல் தலைவர்கள் ராஜினாமா பண்ணி தப்பி ஓடி இருக்காங்க. இந்த போராட்டத்தினால இப்போதைக்கு 30 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதோட 1033 பேர் படுகாயமாகி இருக்கிறாங்க. ஆர்ப்பாட்டக்காரர்களால நேபாள நாட்டோட பல அரசியல் தலைவர்களோட வீடுகள் சுற்றி வளைக்கப்பட்டுச்சு. அதுல நேபாளோட முன்னாள் பிரதமர் சாலாநாத் கானலோட வீடு தீ வைக்கப்பட்டு அவரோட மனைவி தீயில சிக்கி உயிரிழந்திருக்காங்க. இப்போ இந்த நியூஸ் மிகப்பெரிய அளவுல அரசியல் தலைவர்கள் மத்தியில பயத்தை உருவாக்கி இருக்கு. இப்போ நாட்டை நிலைநிறுத்த நாட்டோட இடைக்கால தலைவரை யாருன்னு தீர்மானிக்கவும் இராணுவம் மற்றும் போராட்ட குழு தலைவர்களுக்கு இடையில பேச்சுவார்த்தை நடக்குது. நேபாளம் அடுத்த சில நாட்களில் புரட்சியை காணப்போகுதா இல்ல இன்னொரு ரத்த கலவரத்துக்குள்ள சிக்கிக் கொள்ள போகுதா? அதை சொல்ல போறது வரப்போகும் காலம்தான்.